என் உடம்புல இருந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. தயவு செய்து யாராவது உதவி பண்ணுங்க. சுந்தரவன காட்டோட அடர்ந்த பகுதிக்குள்ள ஒரு தேவதை இந்த மாதிரி சத்தம் போட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருந்தது. அந்த தேவதையோட சத்தத்தை கேட்ட சோனா குருவி உடனே அந்த பக்கம் பறந்து போச்சு. தேவதையே, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? குருவி, நான் ரொம்பவும் தாகத்துல இருக்கேன். எனக்கு ஒரு துளி தண்ணீர் வேணும். தேவதையே, ஒரு துளி தண்ணீருக்கு தான் இப்படி சத்தம் போட்டீங்களா? இதோ பக்கத்திலேயே நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க போனா ஒரு துளி என்ன, வயிறு நிறைய தண்ணீர் குடிக்கலாம். அந்த நதிக்கு போய் தண்ணீர் குடிக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இல்ல குருவி, நீ நினைக்கிற மாதிரி இந்த நதியில ஓடுற தண்ணீரை என்னால குடிக்க முடியாது. சிகப்பு கலர் ரோஜா பூ மேல விழுந்திருக்கிற பனித்துளிய சாப்பிட்டாதான் என்னோட தாகம் அடங்கும். என்னோட உடம்புக்கு பழையபடி சக்தி வரும். குருவி, உன்னால சிகப்பு கலர் ரோஜா மேல இருக்கிற பனித்துளியை எடுத்துக்கிட்டு வர முடியுமா? தேவதையே, நான் முயற்சி பண்றேன். இப்பவே இந்த காடு பூரா போய் தேடி பாக்குறேன். உங்களுக்கு உதவி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த காட்டுல உள்ள அருவிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. பொதுவாவே சோனா குருவி மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் உள்ளது. அதனால தேவதை இப்ப சக்தி இல்லாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சோனா குருவி அந்த தேவதைக்கு எப்படியாவது உதவணும்னு முடிவு பண்ணிடுச்சு. சோனா குருவி அருவிக்கரைக்கு போய் சிவப்பு கலர் ரோஜாக்களை தேடி பார்த்தது. ஆனா சோனா குருவிக்கு அந்த மாதிரி ரோஜாக்கள் எங்கேயுமே கிடைக்கல. அதனால அருவிக்கரையில உட்கார்ந்து இருந்த காலுக்காகத்துக்கிட்ட சோனா குருவி இப்படி பேச ஆரம்பிச்சது. காலண்ணா, நம்ம காட்டுல சிவப்பு கலர் ரோஜா பூக்கள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சிகப்பு கலர் ரோஜாவா? எங்க வீட்டுக்கு பின்னால நிறைய பூத்து இருக்கு. இருந்தாலும் அங்க இருக்கிற பூக்களை பறிக்கிறதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம். காலண்ணா, எனக்கு ஒரே ஒரு பூவை பறிக்க அனுமதி கொடுங்க. எனக்கு அந்த பூவை விட அந்த பூ மேல இருக்கிற பனித்துளியா ரொம்ப முக்கியம். பிளீஸ். சரி சரி, நீ இவ்வளவு கெஞ்சிறதால உனக்கு ஒரே ஒரு பூவை பறிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறேன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரே ஒரு பூவை மட்டும்தான் பறிக்கணும். பிறகு சோனா குருவி காலுக்காக வீட்டுக்கு பின்னால இருக்கிற தோட்டத்துக்கு பறந்து போச்சு. அங்க சிவப்பு கலர் ரோஜா பூ நிறைய பூத்து இருந்தது. அந்த பூக்கள் மேல இருக்கிற பனித்துளி எல்லாம் சூரிய வழிபட்டு ரொம்பவும் அழகா மின்னிக்கிட்டு இருந்தது. கிடைச்சிருச்சு, ரோஜா பூ கிடைச்சிருச்சு. நான் நினைச்ச மாதிரியே அந்த தேவதைக்கு என்னால உதவி செய்ய முடியும். இப்படி சொன்ன சோனா குருவி பனித்துளி இருந்த ஒரு ரோஜா பூவை பறிச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. காலுஜி, அந்த சோனா குருவி நம்ம தோட்டத்துல எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன தேடுது? அது வேற ஒண்ணும் இல்ல கோரி, பனித்துளி இருக்கிற ஒரே ஒரு சிகப்பு கலர் ரோஜா வேணும்னு கேட்டுச்சு. நான் தான் எடுத்துக்கிட்டு போக சொன்னேன். அந்த பனித்துளியை வச்சு அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. காலுஜி, இந்த சோனா குருவி ஏதோ ஒரு காரணம் இல்லாம இதை எடுத்துக்கிட்டு போகாது. நாம் அது பின்னாடியே போய் அதை வச்சு என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கும்னு என் மனசுல படுது. இப்படி சொன்ன கோரிக்காகவும் காலுக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவி பின்னால பறந்து போக ஆரம்பிச்சது. சோனா குருவி எடுத்துட்டு போன சிவப்பு கலர் ரோஜாவில இருந்த பனித்துளியை அந்த தேவதை சாப்பிட்டுச்சு. அந்த பனித்துளிய சாப்பிட்டதும் தேவதை உடம்புல இருந்து மறைஞ்சு போன பழைய சக்தி மறுபடியும் வந்துருச்சு. இங்க நடந்தது எல்லாத்தையும் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, நான் சொன்னனா இல்லையா, அந்த சோனா குருவி லேசுப்பட்ட ஆள் இல்ல. அது ஒரு விஷயத்துல ஈடுபட்டதுன்னா அதுக்கு பின்னால கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் இருக்கும். குருவி, என்னோட தாகத்தை தேத்து உதவி பண்ணுன. நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய ஆசைப்படுறேன். உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு. தேவதையே, என்னோட வீடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அந்த வீட்டுல நான் பயந்து பயந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்சா எனக்கு ஒரு புது வீடு கிடைக்கும் ஏற்பாடு பண்ண முடியுமா? சோனா குருவி சொன்னதை கேட்ட அந்த தேவதை பிறகு தன்னுடைய மந்திர கோலை நீட்டி ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துச்சு. சோனா, இப்ப நீ உங்க வீட்டுக்கு போகலாம். உனக்காக அங்க ரோஜா பூவால கட்டப்பட்ட வீடு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. உடனே சோனா குருவி சந்தோஷமா தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்கிட்ட போனதும் சோனா குருவி தன்னோட புது வீட்டை பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிடுச்சு. அந்த வீடு முழுக்க ரோஜா பூக்களால இருந்துச்சு. பிறகு சோனா குருவி அந்த வீட்டுக்குள்ள போச்சு. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பூக்களாவே இருந்தது. விதவிதமான பூக்களோட வாசம் சோனா குருவி மனசு ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு. ரொம்ப உடைஞ்சு போன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த சோனா குருவிக்கு இப்ப பாதுகாப்பான அழகான ஒரு வீடு கிடைச்சிருச்சு. இதே சமயம் சோனா குருவியோட வீட்டை பாக்குறதுக்காக காலுக்காகவும் கோரிக்காகவும் பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி பறந்து வந்தவங்க சோனா குருவியோட ரோஜா பூக்களால ஆன வீட்டை பார்த்துட்டு ரொம்பவும் பொறாமப்பட்டாங்க. காலுஜி, இந்த வீட்டுல சோனா குருவி வாழக்கூடாது, நாம தான் வாழணும்.
இந்த காட்டிலேயே வலிமையான பறவைகள் நாம தான். சோனா குருவி இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல குடியிருக்கிறப்ப நாம அந்த மர வீட்டுல குடியிருக்கிறது நமக்கு அவமானம். கோரி, இந்த வீடு என்னமோ சோனா குருவிக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அதுல வாழ போறது என்னமோ நாம தான். கவலைப்படாத, சோனா குருவியை இங்கிருந்து விரட்டி விட்டுட்டு இந்த வீட்டை நாம எடுத்துப்போம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் சோனா குருவி வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல சோனா குருவி கதவை திறந்துகிட்டு வெளியே வந்துச்சு. சோனா, எங்க தோட்டத்துல இருந்து பனித்துளி இருக்கிற ஒரு சிகப்பு ரோஜாவை பறிச்சுக்கிட்டு போன ஞாபகம் இருக்கா? அந்த பூ இப்ப எங்களுக்கு வேணும், சீக்கிரமா அதை எடு. கோரியக்கா, ஒரு தேவதை தாகமா இருந்துச்சு. அதோட தாகத்தை தணிக்கிறதுக்காக தான் நான் அந்த ரோஜா பூல இருந்த பனித்துளியை எடுத்துட்டு போனேன். அப்படின்னா இப்ப அந்த ரோஜா பூவையும் அதுல இருந்த பனித்துளியையும் உன்னால திருப்பி கொடுக்க முடியாது. அதனால பரவாயில்ல, அதுக்கு பதிலா இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துடு. சோனா, நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க தோட்டத்துல இருந்து எடுத்துக்கிட்டு போன ரோஜா பூவால தான் உனக்கு இந்த வீடே கிடைச்சது. நீங்க சொல்றது உண்மைதான். இருந்தாலும் அந்த தேவதை இந்த வீட்டை எனக்காக கொடுத்திருக்கு. இங்க பாரு சோனா, இந்த வீடு அந்த தேவதை உனக்காக கொடுத்துச்சோ இல்ல வேற யாருக்கோ கொடுத்துச்சோ எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எங்க தோட்டத்துல இருந்து எடுத்துக்கிட்டு போன ரோஜா பூவை திருப்பி கொடு, இல்லன்னா இந்த வீட்டை கொடு. இப்படி காங்கள் 2 பேரும் மாறி மாறி பேசி சோனாவுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. அதனால சோனாக்குருவி அந்த வீட்டை காங்கள் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். இப்படி பறந்து போன சோனாக்குருவி ஒரு மரக்கிளையில போய் உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவும் சந்தோஷமா இருந்த சோனாக்குருவியோட மனசுல இப்ப அந்த சந்தோஷம் இல்ல. அது மனசுல இருந்த சந்தோஷத்தை காங்கள் 2 பேரும் இறக்கமே இல்லாம அழிச்சிட்டாங்க. காலுஜி, ஒரே ஒரு பூவை கொடுத்ததுக்காக இப்படி ஒரு வீடு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் இந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்பவும் ஆச்சரியப்படுவாங்க. பாதி ராத்திரி ஆச்சு. பனிமழையும் பெய்ய ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல வானத்துல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தன்னை நோக்கி வர்றத சோனாக்குருவி பார்த்துச்சு. அந்த ஒளி கிட்டக்க வந்த உடனே அப்படியே அந்த தேவதையா மாறிடுச்சு. சோனா, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், கவலைப்படாத. எனக்கு நீ உதவி செஞ்சிருக்க, நான் உன்னை கவலைப்பட விட மாட்டேன். அந்த ரோஜா பூவாலான வீட்டுக்கு எதிரில் நான் உனக்காக ஒரு புதிய வீட்டை தயார் பண்ணியிருக்கேன். நீ இதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் வாழலாம். அந்த தேவதை சொன்னதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்ட சோனாக்குருவி மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த இடத்துல தேவதை சொன்ன மாதிரியே ஒரு புது வீடு இருந்துச்சு. ஆனா அந்த வீடு முழுக்க முழுக்க தங்க நாணயங்களால செய்யப்பட்டிருந்தது. உடனே சோனாக்குருவி அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அந்த வீடு பூரா தங்க நாணயங்களாவே இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போனதும் குளிர் சுத்தமா தெரியவே இல்ல, கதகதப்பா இருந்தது. உடனே சோனாக்குருவி அங்க இருந்த கூட்டுல படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில வீட்டை விட்டு வெளியில வந்த காங்கள் 2 பேரும் எதிரில இந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. கோரி, இந்த வீடு பூரா தங்க நாணயங்களால செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு வீட்டை முதலா நான் இப்பதான் பாக்குறேன். காலுஜி, இப்படி ஒரு வீட்டை கட்டி அது உள்ளார யாரு வாழறதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். வாங்க, அந்த வீட்டுல யாரு இருக்கான்னு போய் பாப்போம். அந்த வீட்டுக்கு போன காங்கள் 2 பேரும் வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. வீட்டு கதவை திறந்துகிட்டு சோனாக்குருவி வெளியில வந்துச்சு. சோனா, நீயா? நீ இந்த வீட்டுல இருப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க என்னோட வீட்டை அபகரிச்சிட்டீங்க. அதை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த தேவதை எனக்கு இந்த வீட்டை கொடுத்துச்சு. சோனா, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த வீட்டை உன்கிட்ட இருந்து நாங்க வாங்கியிருக்கவே கூடாது. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நீ பழையபடி உன்னோட ரோஜா பூ வீட்டுக்கே போயிடு. இந்த வீட்டை நாங்க எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, பேராசப்பட்டு அலையாதீங்க. பேராசப்பட்டு அலைஞ்சவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. சரித்திரத்தை பத்தி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. இப்படி சொன்ன கோரி சோனாக்குருவியோட கழுத்தை பிடிச்சு ஒரு ஓரமா தள்ளி விட்டுச்சு. பிறகு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வந்துச்சு. அந்த ஒளி அப்படியே தேவதையா மாறிடுச்சு. காகங்களே, நானும் பொறுத்து பொறுத்து போனேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நீங்க செஞ்ச தவறுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இப்படி சொன்ன தேவதை பிறகு தன்னோட மந்திரக்கோல காங்களை நோக்கி நீட்டுச்சு. உடனே அடுத்த நிமிஷம் காங்கள் 2 பேரும் ஒரு பெரிய பாலைவனத்துல தனியா உட்கார்ந்துருந்தாங்க. காலுஜி, நாம இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? கோரி, நாம எங்க வந்திருக்கோம்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு பாலைவனம், அது மட்டும்தான் எனக்கு தெரியுது.
ஐயோ, பாலைவனமா? அப்படின்னா நாம இங்க இருக்கிறதுக்கு வீடும் சாப்பிடறதுக்கு தானியங்களும் கிடைக்காதா? இப்படி பேச ஆரம்பிச்ச காங்கள் 2 பேரும் அவங்க செஞ்ச தவறு நினைச்சு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாங்க. இதே சமயத்துல யாருக்கும் கெடுதல் செய்யாம மத்தவங்களுக்கு நல்லதே நினைக்கிற சோனா குருவி தன்னுடைய வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தது. நகரத்துல இருந்து ரொம்பவும் தூரமா இருந்த ஒரு காட்டுல சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டி கூட வாழ்ந்து வந்துச்சு. சோனா குருவி அந்த காட்டுல ஒரு இட்லி கடை நடத்திக்கிட்டு இருந்தது. இந்த கடையில இட்லி சாப்பிட்டாவும் ருசியாவும் இருந்ததால நிறைய பறவைகள் சோனா குருவி கடையில வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. ஒரு தடவை சோனா குருவியோட கடையில வந்து இட்லி சாப்பிட்டவங்க மறு தடவை வேற எங்கேயும் போக மாட்டாங்க, சோனா குருவியோட கடையை தேடிதான் வருவாங்க. ஒரு நாள் கோரிக்காவும் சோனா குருவி நடத்திக்கிட்டு இருந்த இட்லி கடைக்கு வந்துச்சு. சோனா, நானும் 5 வருஷமா இட்லி கடை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் உன் கடைக்கு வர கூட்டம் மாதிரி என் கடைக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. சரி சரி, நீ இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறன்னு என்கிட்ட சொல்லு, நானும் அந்த மாதிரி அரைச்சி பார்க்கறேன். கோரி அக்கா, நான் இட்லிக்கு மாவு அரைக்கிற பக்குவத்தை எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவங்கதான் எனக்கு அதை கத்து கொடுத்தாங்க. அப்ப உன்னோட இட்லி ரெசிபியை கத்துக்கிறதுக்காக நானும் செத்து போய் மேலோகத்துல இருக்கிற உங்க அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறியா? கோரி அக்கா, என்ன இப்படி பேசுறீங்க? நான் அப்படி சொல்லல. எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட அந்த ரெசிபிய நான் யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா என் வாழ்வாதாரமே அந்த ரெசிபிய நம்பிதான் இருக்கு. ரெசிபியா? பெரிய ரெசிபி. அந்த ரெசிபியை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் பாரு. இப்படி சொன்ன கோரிக்காவோ பிறகு அங்கிருந்து தன்னோட கடையை நோக்கி பயந்து போச்சு. கோரி, அந்த சோனா குருவியோட இட்லி ரெசிபியை கேட்டுட்டு வந்துட்டியா? அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு. நாமளும் நாளையில இருந்து அதே மாதிரி இட்லி தயார் பண்ணணும். காலுஜி, அந்த சோனா குருவி நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு ரொம்ப கெட்ட எண்ணம் இருக்கு. அந்த இட்லி ரெசிபியை அது யாருக்கும் சொல்லாதான். அது ரகசியமான ரெசிபியா. அப்படியா? அப்படின்னா அந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஏதாவது மாத்து வழி கண்டுபிடிச்சாகணும். அந்த இட்லி கடையில வர வருமானத்தை வச்சு சோனா குருவும் அதோட பொண்ணு பியூட்டி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்த காலக்கங்கத்தை கோரிக்காவும் கோபத்தோட எழுப்ப ஆரம்பிச்சது. காலுஜி, சீக்கிரமா எழுந்திருங்க. காலுஜி, அந்த சோனா குருவியோட ரெசிபியை கண்டுபிடிக்க ஏதோ மாத்து வழி கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க. அது என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டேன் கோரி, கண்டுபிடிச்சிட்டேன். சோனா குருவி இட்லி கடையை திறக்க போனதுக்கு அப்புறம் அது பொண்ணு பியூட்டி வீட்டில் தனியாக தானே இருக்கும். அப்போ அந்த பியூட்டியை எப்படியாவது கிட்னாப் பண்ணி நாம மலைப்பகுதிக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவோம். காலுஜி, உங்க ஐடியா முட்டாள்தனமா இருக்கு. பியூட்டியை கிட்னாப் பண்றதால அந்த ரெசிபி நமக்கு எப்படி கிடைக்கும்? கோரி, சோனா குருவி தான் பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா சோனா குருவி எவ்வளவு பெரிய ரகசிய ரெசிபியா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லிடும். மறுநாள் காலையில வழக்கம் போல சோனா குருவி தன்னுடைய கடையை திறந்து வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சது. அம்மா கடைக்கு போனதுக்கு அப்புறம் பியூட்டி தன்னோட விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பியூட்டி, உன்னோட விளையாட்டு பொம்மையெல்லாம் ரொம்பவும் பழசா இருக்கு. இந்த விளையாட்டு பொருள் எல்லாம் உடைஞ்சி போனாதான் அம்மா வேற வாங்கி தருவேன்னு சொல்லி இருக்காங்க. அப்புறம் என்ன, ஒரே நாள்ல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட வேண்டியது தானே? என்னங்க நீங்க குழந்தைகிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு? பியூட்டி, நீ பேசாம என் வீட்டுக்கு வா. எங்க வீட்டுல ஒரு பெரிய அட்டைப்பெட்டி நிறைய புது புது விளையாட்டு பொம்மைகள் இருக்கு. அதுல பாதி பொம்மைகளை நீ எடுத்துக்கிட்டு வந்துரு. கோரி இப்படி சொன்னதும் பியூட்டி அதை உண்மைன்னு நம்பிடுச்சு. அப்படியா ஆண்டி? எனக்கு பாதி பொம்மைகளை கொடுத்துட்டா ஜக்கு வந்து உங்களை திட்ட மாட்டானா? அம்மா, பாதி பொம்மைகளை பியூட்டி கிட்ட கொடுத்துருங்கன்னு நேத்து அவனே சொன்னான். இல்லன்னா நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவேனா? விளையாட்டு பொம்மைகள் மேல இருந்த ஆசை பியூட்டியோட மனசுல பேராசையை உண்டாக்கிடுச்சு. உடனே பியூட்டி காங்கள் கூட அவங்க வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காங்கள் 2 பேரும் பியூட்டியை தங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாம மலைப்பகுதியை நோக்கி அழைச்சிட்டு போனாங்க. இப்படி மலைப்பகுதிக்கு அழைச்சிட்டு போன இவங்க பியூட்டிய ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டாங்க. கோரி ஆண்டி, என்ன தயவு செஞ்சு அவிழ்த்து விடுங்க. நான் உங்க கூட இங்க வந்தது தெரிஞ்சா எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. இங்க பாரு பியூட்டி, வீணா சத்தம் போடாத. உங்க அம்மா தயார் பண்ற இட்லியோட ரெசிபியை எங்க கிட்ட சொல்லிட்டா உடனே விடுதலை பண்ணிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு. காலுஜி, சீக்கிரமா சோனா குருவிக்கு போனை போட்டு அதோட பொண்ணு நம்ம கஸ்டடியில இருக்கிறத சொல்லுங்க.
இந்த சமயத்துல வியாபாரத்தை முடிச்ச சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. இப்படி வந்த சோனா குருவி பியூட்டி வீட்டுல இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதே சமயத்துல காலுக்காக சோனா குருவிக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிச்சது. என்ன சோனா, வீட்டில் உன்னோட பொண்ணு பியூட்டி இல்லாததை பார்த்துட்டு குழப்பத்தில் இருக்கியா? கவலைப்படாத, உன் பொண்ணை நாங்கள் தான் கடத்திக்கிட்டு வந்திருக்கோம். காலண்ணா, எதுக்காக என் பொண்ணை கடத்திக்கிட்டு போனீங்க? மரியாதையா அவளை அழைச்சிட்டு வந்து வீட்டுல விட்டுடுங்க, இல்லனா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுவேன். என்னது, நான் உன்னை மிரட்டலாம்னு பார்த்தா நீ என்ன மிரட்டுற? இங்க பாரு, நான் தான் உன்னை மிரட்டணும். நீ ரகசியமா வச்சிருக்க இட்லி ரெசிபியை இப்போ நீ எங்ககிட்ட சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா உன்னோட பொண்ணு பியூட்டியை கொன்னு அதோட உடம்ப தூக்கி ஆத்துல போட்டுடுவோம். தன்னோட பொண்ணு பியூட்டிய காலுக்காகவும் கொன்னுடுவேன்னு சொன்னதை கேட்டுட்டு சோனா குருவி ரொம்ப பயந்து போயிடுச்சு. காலண்ணா, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. என் பொண்ணு ஒன்னும் பண்ணிடாதீங்க. நான் ரகசியமா வச்சிருக்க ரெசிபிய சொல்லிடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய இட்லி ரெசிபிய வேக வேகமா சொல்ல ஆரம்பிச்சது. ஒருவேளை நம்ம ரெசிபிய சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா காலுக்காக எங்க தன்னோட பொண்ணு கொன்னுடுமோங்கிற பயத்துல சோனா குருவி வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி கொட்ட ஆரம்பிச்சது. காலண்ணா, நான் சொல்றத கேட்டுக்கோங்க. 1 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ அரிசி போடணும். அப்புறம் அது கூட 1/2 கிலோ வெந்தயம். இது எல்லாத்தையும் தண்ணீர்ல 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். என் பொண்ணு கொன்னுடாதீங்க, என் பொண்ணு உயிரோட விட்டுடுங்க. சோனா குருவி சொன்னதை கேட்ட காலுக்காகவும் குறிக்காம சந்தோஷத்துல பொண்ணு விரிச்சு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. கிடைச்சிருச்சு, சோனா குருவியோட இட்லி ரெசிபி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்படி ரொம்பவும் சந்தோஷப்பட்ட காங்கள் 2 பேரும் பிறகு பியூட்டியோட கட்டை அவுத்து விட்டாங்க. காங்கள் கிட்ட இருந்து விடுதலையான பியூட்டி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. காலுஜி, இதுக்கப்புறம் நம்ம கடையில வியாபாரம் கொடி கட்டி பறக்க போகுது. சோனா குருவி தன்னோட கடையில உட்காந்துக்கிட்டு ஓட்ட போகுது. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. நான் முட்டாள்தனமா விளையாட்டு பொருட்கள் மேல ஆசைப்பட்டதாலதான் நீங்க இப்ப ரகசியமா வச்சிருந்த ரெசிபியை அந்த காங்கள் கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. பியூட்டி, எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நீ உயிரோட கிடைச்சதே நான் செஞ்ச பாக்கியம். இதே சமயம் காலுக்காகவும் கிரிக்காகவும் சோனா குருவி சொன்ன எல்லா பொருட்களையும் சேகரிச்சுட்டு வந்தாங்க. காலுஜி, நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துருச்சு. இதையெல்லாம் இப்ப ஊற வச்சு அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி மூடி வச்சிடணும். அப்புறம் என்ன, நாளைக்கு காலையில நம்ம கடவாசல்ல பறவைகள் கூட்டம் கூட்டமா வந்து நிக்க போறாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில தங்களோட இட்லி கடையை திறந்த காங்கள் 2 பேரும் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. கடைக்கு வாங்கம்மா, கைண்ட்லி வந்து சாப்பிட்டு பாருங்கம்மா இட்லி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவீங்க நைஸ்லி. அத பார்த்துட்டு சோனா குருவி ஆக போகுது சேட்லி. கோரிக்காவும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கப்ப 2 கழுகுகள் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. இப்படி பறந்து வந்தவங்க சோனா குருவி கடைக்கு போக போறத பார்த்துட்டு கோரிக்காவும் அவங்கள தன்னோட கடைக்கு கூப்பிட்டுச்சு. கழுகக்கா, கழுகக்கா, எங்க அந்த பக்கம் போறீங்க? இங்க வாங்க, இன்னைக்கு எங்க கடையில இட்லி ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. கோரிக்காவும் இப்படி சொன்னதை கேட்ட அந்த கழுகுகள் 2 பேரும் காங்களோட கடைக்கு வந்தாங்க. இங்க பாரு கோரி, எங்களுக்கு இட்லி சாப்பிட ஆசை வந்தா எப்பவுமே சோனாவோட கடையில தான் இட்லி சாப்பிடுவோம். இன்னைக்கு நீ கூப்பிட்டனே இங்க வந்திருக்கோம். இட்லி எப்படி சாப்பிடுற மாதிரி இருக்கும்ல? என்ன கழுகக்கா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரே ஒரு தடவை எங்க கடை இட்லியை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா போதும், வாழ்நாள் முழுக்க அதை மறக்கவே மாட்டீங்க. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சீக்கிரமா எங்க 2 பேருக்கும் 4 இட்லி எடுத்து வைங்க. பிறகு காங்க தட்டுல இட்லி எடுத்து வச்சு கொடுக்க அத கழுகுகள் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு இட்லி சாப்பிடுற ஆசையில கழுகோட அன்னரமும் வேகமா இட்லியை கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா இட்லி கல்லு மாதிரி இருந்ததால அந்த கழுகோட அழகு இட்லியில பட்ட உடனே அழகு உடைஞ்சு வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. இதே சமயத்துல கழுகாக்காவோட அழகுல இருந்து ரத்தம் வந்துச்சு. மண்டோதரி, உன்னோட அழகுல இருந்து ரத்தம் வருது. அண்ணா, உங்களோட அழகுல இருந்தும் தான் ரத்தம் வருது. இந்த காகங்கள் இட்லின்ற பேர்ல கல்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது. இப்படி பேசிக்கிட்ட கழுகுகள் 2 பேரும் பிறகு காங்கல பிடிச்சிக்கிய தள்ளி அவங்கள அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. உங்களுக்கே இப்படி வலிக்குதுன்னா உங்க கடை இட்லியை சாப்பிட்ட எங்களோட வாய் எப்படி வலிக்கும்? காகங்களே,
நாங்க ஏதோ இன்னைக்கு இட்லி சாப்பிட்டு போகலாம்னு சோனா குருவி கடைக்கு வந்தோம். எங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி பழி வாங்கிட்டீங்களே, உங்களை உயிரோடவே விட மாட்டோம். எது எப்படியோ ஒரு வழியா கழுகுகள் கிட்ட இருந்து தப்பிச்ச காங்கள் 2 பேரும் உயிர் தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து பயந்துக்குனாங்க. இதையெல்லாம் அங்க சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பறவைகள் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க.